Good morning students. Today we are going to learn power series. The power series definition. So the given a sequence Cn of complex numbers. The series sigma n equal to 0 to infinity Cn into z power n is called a power series. So power series நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா sigma n equal to 0 to infinity Cn into z power n. The number Cn is called the coefficient of the series. அப்போ இந்த Cn என்னது? That is a coefficient of the series. And Z is a complex number. Z நமக்கு என்னவா இருக்கணும்? Complex number இருக்கணும். Next, the convergence and divergence of power series is associated with the circle is called the circle of convergence. So நம்ம என்ன சொல்லுவோம், the convergence and the divergence of his power series is associated with the circle. Circle associated with the circle னா நம்ம என்ன சொல்லுவோம், that is circle of convergence. Next என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, அந்த series converges அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா Z is in the interior of the circle. Okay, and diverges அப்படின்னா Z exterior of the circle இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் டைவர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு தியரம். சரியா? தியரம் பாரு. தியரம் நம்பர் 4. given the power series sigma Cn into z power n, put limit n tends to infinity supremum of nth root of square root of nth root of modulus Cn comma r equal to 1 divided by alpha, then sigma Cn into z power n converges if mod z less than r and diverges if mod z greater than r. R is called the radius of convergence of sigma Cn into z power n. So proof பாரு. ஸோ இதில் an equal to Cn into z power n எடுத்துக்கணும். சரியா? அப்போ அதுக்கு மாடுலஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாடுலஸ் an equal to மாடுலஸ் Cn into mod z power n. தென் இதுக்கு nth ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா nth ரூட் ஆஃப் mod an equal to mod z into nth ரூட் ஆஃப் mod Cn. நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் n tends to infinity சுப்ரீமம். ஸோ அப்படி எழுதினோன்னா ஃப்ரெண்டில் அவ்வளோ மட்டும் டேர்ம்ஸும் கொடுத்துக்கோ. சரியா? நெக்ஸ்ட் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் nth ரூட் ஆஃப் mod an இட் இஸ் ஈக்குவல் டு mod z உண்டு அந்த ப்ரீவியஸ் வேல்யூ, இதுக்கு வேல்யூ ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். that implies limit n tends to infinity supremum of nth root of mod an that is equal to mod z into this ஆல்ஃபாவுக்கு வேல்யூ 1 by r அப்படின்னு நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் 1 கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது r ஈக்குவல் டு 1 by ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ஃபா இருக்க இடத்துல அப்போ 1 by r அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், லிமிட் n tends to infinity supremum of nth root of mod an that is equal to mod z divided by r. If mod z less than r அப்படின்னா then mod z divided by r less than 1 இருக்கும். ஸோ அதே மாதிரி அப்போ லிமிட் n tends to infinity அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், supremum of nth root of mod an which is less than 1. Hence by root test யூஸ் பண்ணி which is less than 1னா sigma an is convergent. sigma an convergentனா நம்ம an எதுன்னு எடுத்திருந்தோம், sigma, அதாவது ஏனோட வேல்யூ Cn into z power n எடுத்துக்கிட்டோம். அப்போது நமக்கு என்னவா இருக்கும், sigma Cn into z power n என்னவா இருக்கும், கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு இஃப் mod z கிரேட்டர் தென் ஆர், கிரேட்டர் தென் ஆர் தென் mod z by r ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், லெஸ் தென் ஆராக இருந்துச்சுன்னா நமக்கு கன்வர்ஜஸாக இருந்துச்சு. இப்போ இஃப் mod z கிரேட்டர் தென் ஆர்னா தென் mod z டிவைடட் பை ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வேல்யூ அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுறப்போ லிமிட் n tends to infinity அப்போ சுப்ரீமம் ஆஃப் nth ரூட் ஆஃப் mod ஏனோட வேல்யூ என்னவா இருக்கும், தட் இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். பை ரூட் டெஸ்ட் யூஸ் பண்ணி அப்போ கிரேட்டர் தென் 1னா சிக்மா ஏன் என்னவா இருக்கும், டைவர்ஜெண்ட்டாக இருக்கும். அப்போ ஏன் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கிறது
Cn into Z power என்னன்னு எடுத்திருக்கிறோம். ஸோ சிக்மா Cn into Z power n வந்து டைவர்ஜெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட தியரத்தோட ப்ரூஃப். நெக்ஸ்ட் வந்து ஒரு நோட்டு கொடுத்துருக்குறோம். R is called the radius of convergence of sigma Cn into Z power n. ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒன் வேர்டில் ஏதாச்சும் கேட்பாங்க, ரீட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு, சரியா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உனக்கு மொத்தம் ஒரு 2 ப்ராப்ளம் இதில் வந்து 2 ப்ராப்ளம் இருக்குது ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரு, ஃபஸ்ட் ஒன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், சிக்மா n பவர் n இன்டு Z பவர் n. ஓகே, இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு வந்து சிக்மா Z பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல். அப்படி நமக்கு 2 எண்ணம் இருக்குது, சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன இருக்குன்னா, சிக்மா n பவர் n இன்டு Z பவர் n. ஓகே, ஸோ இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக தியரத்தில் இருக்கிறது மாதிரி அந்த டேர்ம் இங்கே ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸில் வந்து தியரத்து ஸ்டேட்மெண்ட்லேயே புட் ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் nth ரூட் ஆஃப் மாடு சிஎன்னு கொடுத்துருக்குறோம், சரியா? ஸோ அந்த டேர்மை வந்து நம்ம ஆல்ஃபான்னு இங்கே எடுத்துருக்குறோம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஎன்னோட வேல்யூ. சிஎன்னா நம்மளோட சீரீஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு படித்தோன்னா, சிக்மா சிஎன் இன்டு இசட் பவர் n அந்த ஃபார்மில் தான் இருக்கும், சரியா? ஸோ இப்போ சிஎன் இருக்கிற இடத்துல நமக்கு எப்படி இருக்கும், சீரீஸ் வந்து சிக்மா சிஎன் இன்டு இசட் பவர் சிஎன் இன்டு இசட் பவர் n அந்த ஃபார்மில் இருக்கும், சிஎன். ஓகே, சிக்மா சிஎன் இன்டு இசட் பவர் n அந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ இங்கே வந்து சிஎன் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, n பவர் n அப்படின்னு இருக்குது, சரியா? ஸோ அதான் சிஎன் ஈக்குவல் டு n பவர் n. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம அப்போ எப்படி எழுதணும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் nth ரூட் ஆஃப், அங்கே என்ன இருந்தது, சிஎன் இருந்துச்சு, மாடு சிஎன். அப்போ மாடு சிஎன் இருக்கிற இடத்துல மாடு n பவர் n. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் n கிடைக்கும். ஓகேவா? இதோட வேல்யூ என்னது, லிமிட் அப்ளை பண்ணோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்மளோட தியரத்தில் வந்து ஆர் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில், ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆர் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபான்னு எடுத்துருக்குறோம். இப்போ ஆல்ஃபாவுக்கு நமக்கு வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃபினிட்டியை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா? இது நம்மளோட ஃபஸ்ட் இது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சிக்மா இசட் பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து சிஎன்னா என்ன, 1 டிவைடட் பை n ஃபேக்டோரியல் தான் நம்மளோட சிஎன். அப்போ நமக்கு இப்போ ஃபார்மில் என்ன ஃபார்மில் இருக்குது, சிக்மா சிஎன் இன்டு இசட் பவர் n ஃபார்மில் இருக்குது. ஸோ சிஎனோட வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி cn + 1 டிவைடட் பை cn அப்படின்னு எடுக்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போது லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை n + 1 the whole factorial into n ஃபேக்டோரியல்னு வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ ஆர் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபான்னு தெரியும், ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண அப்போ 1/இன்ஃபினிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது 0 கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போது 1/இன்ஃபினிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஆருக்கு வேல்யூவில் 1/இன்ஃபினிட்டி ஆரில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம்ல, அப்போது ஒரு நிமிஷம். இப்போ இதில் வந்து இதோட வேல்யூ வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 1 லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை n + 1ன்னு கிடைக்கும், சரியா? அப்போ n + 1ன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1/இன்ஃபினிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு 0 வேல்யூ வரும், சரி? இதோட வேல்யூ நமக்கு 0. நெக்ஸ்ட் வந்து அப்போ ஆர் ஈக்குவல் டு 1/ஆல்ஃபா
தட் இஸ் ஈக்குவல் டு 1/0. இது 0 சரியாம்மா 0 1/0னா தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இதுதான் நம்மளோட வேல்யூ ஓகேவா. ஸோ ஆரோட வேல்யூ வந்து இங்கே என்னது இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா சிக்மா இசட் பவர் என். ஸோ ஹியர் லெட் சிஎனோட வேல்யூ என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஸோ ஆல்ஃபா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ஃபா இதுதான் இருக்கும் அப்படின்னு தெரியும். சிஎனோட வேல்யூ 1. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு அப்போ என்ன பண்ணோம் ரூட்டுக்குள்ளாட்டி 1 வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 1/α. ஸோ 1/1 ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ நோட் பார்த்துக்கோ, இஃப் மாட் இசட் ஈக்குவல் டு 1 த சீரீஸ் டைவர்ஜஸ். Sequence z power n does not tends to 0 as n tends to infinity. Okay. So next வந்து fourth one sigma z power n divided by n. Here cn equal to value 1/n. alpha ஓட வேல்யூ நமக்கு தியரத்திலேருந்து எடுத்து எழுதிப்போம். ஸோ அதில் சுப்ரீமம் சிஎனுக்கு அப்போ 1/n சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சுப்ரீமம் ஆஃப் 1 டிவைடட் பை n பவர் 1/n கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1. ஓகே. லிமிட் அப்ளை பண்ணோன்னா வேல்யூ வந்து நமக்கு 1 கிடைக்கும். இது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 1 சரியா. நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு 1/α. ஆல்ஃபாவோட வேல்யூ இப்போ 1. ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு 1 கிடைக்கிது சரியா. நெக்ஸ்ட்டு இல்லைன்னா இதை இந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கலான்ட்டு இந்த இதுவும் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பண்ணோம்ல லிமிட் n tends to infinity cn plus 1 divided by cn. அதில் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாம் சரி. அந்த நோட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் சிக்மா இசட் பவர் n by n square. ப்ரூவ் தட் கன்வர்ஜஸ் இஃப் ஆல் இசட் சரியா. இஃப் ஆல் இசட் வித் மாட் இசட் ஈக்குவல் டு 1. இதில் வந்து ஹியர் cn ஈக்குவல் டு 1/n ஸ்கொயர். இதுதான் நம்மளோட cn. ஆல்ஃபாவோட ஃபார்முலா எழுதிக்கோ. நெக்ஸ்ட் வந்து இதில் cnக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் லிமிட் n tends to infinity 1 divided by n பவர் 2/n. ஸோ இப்போ நம்ம இதில் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும் சரியா. ஸோ இப்போ நமக்கு ஆர் ஈக்குவல் டு அப்போ என்னவாக இருக்கும் ஆன்சர் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோ. ஆர் ஈக்குவல் டு 1/α. ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண தட் இஸ் ஈக்குவல் டு உனக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் ஃபைனல் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் we know that if mod z equal to 1 then mod z power n by n square equal to 1/n square. we know that sigma 1/n square வந்து என்னவா இருக்கும் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கும். அப்போ சிக்மா z power n by n square வந்து என்னவா இருக்கும் கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பவர் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறோம். இது வந்து நம்மளோட சீரீஸ் சிக்மா n கியூப் இன்ட்டு இசட் பவர் n. ஓகே. ஸோ நம்ம எப்போவுமே அந்த ப்ரீவியஸாக பண்ண மாதிரி இங்கே ஆல்ஃபாவை எடுத்து எழுதிக்கும் ஓகேவா. அப்புறம் இதில் cn வந்து எது இருக்கும் அப்போது n பவர் 3. உன்னோட சீரீஸில் cn வந்து n பவர் 3. அப்போ நமக்கு இந்த cn இருக்கிற இடத்துல n கியூப் கொடுத்துக்கோ. அப்போ நெக்ஸ்ட் அப்போ லிமிட் n tends to infinity சுப்ரீமம் ஆஃப் n பவர் 3/n கிடைக்கும். ஸோ அப்போ 3/n தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity சுப்ரீமம் ஆஃப் n இன்ட்டு 1/n த ஹோல் கியூப். ஸோ லிமிட் n அப்ளை பண்ணோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ 1 கிடைக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு அப்போ 1/ஆல்ஃபான்னு ஃபார்முலா தெரியும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ வந்து 1. ஓகே. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளமும் பண்ணிக்கணும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு cn வேல்யூ எடுத்து எழுதிக்கோ, ஆல்ஃபா எடுத்து எழுதிக்கோ. என்ன மெத்தடில் பண்ணாலும் ஒன்றும் இல்லை, சுப்ரீமத்துக்கு பண்ணாலும் ஒன்றும் இல்லை, cn + 1/cn அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணாலும் ஒன்றும் இல்லை சரியா. ஸோ நமக்கு இப்போ ஆருக்கு வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தேர்டு ப்ராப்ளம் பண்ணிக்கோ. அதே மாதிரி டி பார்ட் ஃபோர்த்து ப்ராப்ளமும் பண்ணிக்கோ சரியா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைண்ட் த பிஹேவியர், அதாவது கன்வர்ஜஸ் ஆர் டைவர்ஜஸ் இஃப் an ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n + 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n டிவைடட் பை n. இந்த பார்ட் இதுவும் அதே மாதிரி தான் நமக்கு பண்ணணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். என்னோட வேல்யூ எடுத்து எழுதிக்கும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து
இந்த டேர்மை வந்து மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோ சரியா. ஸோ கீழே வந்து இதோட கான்ஜுகேட் எடுக்கணும் சரியா. இதோட கான்ஜுகேட் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இவ்வளோ டேர்ம்ஸும் கிடைக்கும். இப்போ இது பாரு, நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரில் இருக்கிற இதோ ப்ராக்கெட்டில் கொடுத்தோன்னா இது n+1 the whole square வரும் சரியா. இங்கே ஒன்று இருக்குது, அந்த டேர்ம் இந்த டேர்மும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n+1 the whole square மைனஸ் இதுவும் எடுத்துக்கிட்டேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n the whole square டிவைடட் பை இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, a+b the whole square மைனஸ் அதாவது a² மைனஸ் b² அந்த ஃபார்மில் இருக்குது. அப்போ a² மைனஸ் b² நம்ம எப்படி எழுதிக்கலாம், a+b × a மைனஸ் b அந்த ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ அதை மாதிரி எழுதியிருக்கிறோம். சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரப்போ நமக்கு எது மாதிரி கிடைக்குது, இந்த டேர்ம் கிடைக்கும் சரியா. இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரப்போ இந்த டேர்ம் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, டினாமினேட்டரில் இருக்கிற இந்த இவ்வளோ வேல்யூஸுக்கும் 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1/n வேல்யூ கிரேட்டர் தேன் 1. அப்போ நமக்கு இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டோன்னா திஸ் இஸ் லெஸ் தேன் 1 இருக்கும். அப்போ ஏஎன்னோட வேல்யூ நமக்கு இப்போ என்ன வகை, இது ஏஎன்னோட வேல்யூ சரியா. ஏஎன்னோட வேல்யூ விச் இஸ் லெஸ் தேன் 1 டிவைடட் பை n^3/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு தியரம் படிச்சிருக்கிறோம், சிக்மா 1/n⁻p இஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் சரியா. ஸோ அப்போ இதுவும் என்ன சொல்லலாம், n⁻p, பிக்கு பதிலாக எங்கே என்ன இருக்குது, 3/2 இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம், நம்மளோட சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்ட்டு சொல்லிடலாம். இப்போ பாரு, we know that சிக்மா 1/n⁻p வந்து கன்வர்ஜஸ் இஃப் p கிரேட்டர் தேன் 1. நம்ம ப்ரீவியஸாக ஒரு தியரம் படிச்சிருக்கிறோம். அதுலேருந்து சிக்மா 1 டிவைடட் பை n⁻3/2 இஸ் கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். பை கம்பேரிசன் டெஸ்ட் சிக்மா ஏஎன் வந்து என்னது, கன்வர்ஜென்ட் ஓகேவா. ஸோ இதுலேருந்து கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, இது நீ பார்த்துக்கோ. ஏஎன் எடுத்து எழுதிக்கோ, ஆல்ஃபா எடுத்து எழுதிக்கோ, லிமிட் அப்ளை பண்ணிக்கோ, வேல்யூ கம்பேர் பண்ணு, லெஸ் தேன் 1 இருக்குது. தேர்ஃபோர் பை ரூட் டெஸ்ட்டு சிக்மா ஏஎன் வந்து கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாம் ஓகேவா. இதோட நமக்கு இன்னைக்குள்ள பார்ட்டு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தான், மொத்தமே ஈஸியாக பண்ணிடலாம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மேஷன் பை பார்ட்ஸ், அது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம் ஓகே.